ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் நான் 1/2 கிலோ வாங்கி வந்திருக்கேன். இங்கே பாருங்க, 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ண போகிறோம். எப்படி வாஷ் பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். ஒரு 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 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனில் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சிக்கனில் போட்டு லைட்டாக இப்போ வாஷ் பண்ணது. நீங்கள் வேணா லைட்டாக உப்பு போட்டு வாஷ் பண்ணலாம். நான் வந்து வெறும் மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்க, ஓகேங்களா? இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாஷ் பண்ணலாம். இது ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் வாஷ் பண்ணணும். அப்போதான் நல்லா இருக்கும். 2-3 டைம் வாஷ் பண்ணணும். அப்போதான் வந்து இதில் இருக்கிற எல்லாமே போயிடும், பாக்டீரியா எல்லாம் போயிடும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு சிக்கன். பாருங்க, நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணுவேன். என்கிட்ட அந்த மஞ்சள் வந்து சிக்கன் மேலே வந்து படணும். மஞ்சள்ன்றது நல்லதுதான், ஆன்டிபயோட்டிக் மஞ்சள். ஓகேங்களா? நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, பத்த தடை இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். மஞ்சள் தூள் ஊற வச்சிருந்தோம்ல, இப்போ அதை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஒன்று தான் க்ளீன் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இது ஒரு லெக் பீஸ் பெருசு எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லெக் பீஸ் கேட்கும், ஆனால் லெக் பீஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீ பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நல்லா க்ளீன் பண்ணோம் உங்களுக்கு. வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த சிக்கனை ஒரு 3-4 தடவை கழுவி வச்சாச்சு. 1/2 கிலோ சிக்கன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்றும் இல்லை, ஒன்று உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடலாம். நான் 2 போடுறேன். 1/2 கேஜி வாங்கிட்டேன். 2 உங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் நீங்கள் ஒரு டீஸ்பூன், நான் 2 டீஸ்பூன் போடலாம். நான் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போட்டேன். எனக்கு அளவு தெரியும். ஒரு 2 டீஸ்பூன் போடுவேன் கரெக்டாக. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் சில்லி பவுடர், இங்கே கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் நம்மளும் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தா நம்ம மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன், காரமாக இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் போடலாம். நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் போடலாம். நான் பாருங்க, ஒரு டீஸ்பூன் போடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன லெமனு, கொஞ்சம் தயிர். இப்போ நம்ம தயிர் போட்டாச்சு. தயிர் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்ல. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ சிக்கன்லேயே தண்ணி வந்துடும். இப்போ சிக்கன் நம்ம போடும்போது ஒரு சிக்கனா எடுத்து வச்சு இப்போ ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 ஹவர். என்கிட்ட தொக்குக்கு வந்து உள்ள நல்லா நல்லா இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே தட்டி அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது 1/2 கிலோ வரும். தண்ணி வரும். தண்ணி ஒன்று வந்துடும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி வெளியே வருது. நம்ம தண்ணி ஊற்றி வருவோம். இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்ல. சிக்கன்லேயே தண்ணி அப்படியே வரும். சரிங்களா? லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சம்பழம், கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வேணும்னா எங்கிட்ட புளிப்பு தரலாம் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. எங்கன்னா நம்ம ரசம் வச்சுருக்கோம், ஒரு பீஸாக வச்சு சாப்பிடும்போது இது கிரேவியை குழம்பா கூட பண்ணலாம். ஆனால் ரசம் வச்சதுனால இப்போ கிரேவி பண்ணுறோம். ஓகேங்களா? அதை பண்ணலாம். ஃபுல்லாக தான் தண்ணி எவ்வளோ பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் நம்ம கையில் கொஞ்சம் மாறிங்க. அப்படியே அப்படின்னா மசாலா வந்து இதுக்குள்ளே போய் ஊறும். சிக்கன் உள்ள லைட்டாக அப்படியே கடை ஒன்று மசாலா. இங்கே லைட்டாக மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டால் தான் இப்போ நல்லா மஞ்சள் போட்டு தான் க்ளீன் பண்ணேன் நான். உங்களுக்கு தேவையான மஞ்சள் போடலாம். நான் மஞ்சள் போடல. என்கிட்ட மஞ்சள் தூள் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன். அப்போ தான் வந்து அதோட கவுச்சு வாசனைலாம் வெளியே போயிடும். ஓகேங்களா? பிரியாணி எல்லாம் பட்டை, ஒரு ஸ்டாரு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை எண்ணெய் ஊற்றாச்சு. எண்ணெய் சூடாக இருக்காங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூடாகணும் அவ்வளோது. பட்டை போட்டாச்சு. 2 ஸ்டார் பிரியாணியில் போட்டு அப்போ பட்டையை போடணும். பட்டையை போட்டு கொஞ்சம்
நீங்கள் கடையில் கேட்டாலும் இதுதான் பிரியாணி இங்கே கிடைக்கும். இது வந்து ஸ்லோவில் வச்சு நீங்கள் வந்து அழகாக வருது. ஸ்லோ வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே காரணம் இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுக்கணும். வெங்காயம் நான் 2 வெங்காயம் வெட்டி எடுத்தீங்கன்னா இதோ இவ்வளோ வரேன். நான் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெங்காயம். இவ்வளோ பெரிய வெங்காயம் நம்ம வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரினா தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ பாருங்க நம்ம போடுறோம். நல்லா வெங்காயம் போட்டாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பாடு கூட வச்சாச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம லைட்டாக பொண்ணு இடத்துல வதக்கணும். ஓகேங்களா? வெங்காயம் பாருங்க வதங்குதா? லைட்டாக வச்சுக்கிறேன். நம்ம வந்து தீ வந்து ரொம்ப அதிகமாக வைக்கணும். ஒரு மீடியமாக, ரொம்ப அதிகமாக வச்சாலும் நம்ம வந்து கருகிடும். மீடியமாக தீயை வச்சுட்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மஞ்சள் போடலாம், இல்லை தக்காளி போடுறதுக்கு அப்புறம் போடலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். போடும்போது அப்படியே வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி, 2 தக்காளி, இந்த 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குழம்பு கண்ட மாரி கொஞ்சம் அப்படியே அரைச்சிக்கணும். ஓகேவா? இந்த தக்காளியை உள்ளே போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓகேங்களா? அரைச்சிட்டா உள்ள பார்ப்போம். உள்ள பார்த்தீங்களா? ஓகேவா? தக்காளி வெங்காயம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணிச்சு. கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். எங்கன்னா கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றி சவுண்ட் வருது, அரைக்கிற சவுண்ட் வருது. தக்காளி ஊற்றி விட்டு லைட்டா ஒரு மீடியம் சூடில் லைட்டா பச்சை வடை போகணும் லைட்டா. ஓகேங்களா? தண்ணி ஊற்ற தேவையில்ல. தண்ணியை ஊற்ற தேவைன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. அவ்வளோதான். இன்னும் திக்காயிடும். சிக்கன் இல்லை தக்காளி நல்லா இருந்துச்சு. பச்சை வாசனை போகுது. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க. லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வரும், அப்படியே எண்ணெய் மேலே கசிஞ்சு வரும். லைட்டாக வரும். பச்சை வாசனைலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் வேணும். இப்போ சிக்கனை போயிட்டு சிக்கனும் போட்டு வேண்டியது. சிக்கன் அப்படி போயிட்டு மசாலா பண்ணுங்க. தேர்தல் கொஞ்சம் தான் நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ அதை விட்டு கலர் நல்லா பிடிச்சி கலர் வைக்கணும். அடி பிடிக்காது. கலர் இதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே போகும் நல்லா. அப்போ லுக்ஸ் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு. பார்த்தீங்களா? நல்லா நம்ம போட்டு வர சிக்கன் அழகாக நல்லா
நல்லா நல்லா இருந்துச்சு பஞ்சு போல. ஓகேங்களா? ஓகே, சூப்பரா. இப்போ நம்ம சாப்பாடுல போட்டு இதை சாப்பிட போலாம். இல்லை, பாய்.